ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்கலான்னா 90ஸில் ரிலீஸ் ஆன ஃபேவரட் மூவிஸ் பார்க்கலாம். டாப் 10 ஃபேவரட்ஸ் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்டில் நம்ம 10th பிளேஸில் இருக்க மூவி 10th பிளேஸில் இருக்க படம் பார்த்தீங்கன்னா ஜென்டில்மேன். இதில் அர்ஜுன், மதுபாலா, கவுண்டமணி, செந்தில், நம்பியார் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து டைரக்ட் பண்ணது வந்து ஷங்கர், மியூசிக் வந்து ஏஆர் ரஹ்மான். மியூசிக்லாம் செம்ம சூப்பராக இருக்கும். செக் புக்கு ரயிலெல்லாம் ரொம்ப ஃபேவரட்டான சாங். அப்புறம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான சீன்னா கிளைமேக்ஸ் சீனில் வந்து ஒரு 12th படிக்கிற பையன் போயிட்டு கார் மேலே பாம் வச்சுட்டு போய் விழுவான். விழுந்து வெடித்து அவன் ஹார்ட் மட்டும் அப்படியே துடிக்கும். உண்மையிலே அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து மிரட்டலான கிளைமேக்ஸ் சீனுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் காமெடி சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், செந்தில் வந்து டீ குடிக்க வச்சுட்டு டீயை குடிக்காமல் உட்காந்துட்ருப்பாரு. அதுக்கப்புறம் கவுண்டமணி வந்து என்னடா அப்படின்னு கேட்பாரு. இவர் யோசிச்சுட்டு இருப்பார், டீ வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கியா, இப்படி தான் குடிக்கணும்னு குடிப்பார். ஆனால் குடிச்சிட்டிங்களா, டீயில் பலி விழுந்துருச்சு அப்படின்வார். ஹைலைட்டான சீனுங்க அதெல்லாம். உண்மையிலே விழுந்து விழுந்து சிரித்த காமெடி சீன் அதெல்லாம். அதுக்கப்புறம் வித்தியாசமாக செந்தில் வந்து இந்த விளையாடுவார். பா, அந்த விளையாட்டுலாம் எப்படி தான் கண்டுபிடிச்சாங்களோ, ஒரு ஒரு விளையாட்டுக்கும் ஒரு ஒரு பேர். நல்லாயிருக்கும் அந்த காமெடி சீன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் ஃபைட் சீன், பக்காவான ஃபைட் சீனுங்க அந்த படத்துலலாம். அருமையான ஃபைட் சீன். எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த தப்பிச்சு அர்ஜுன் போவார், இவங்க துரத்திட்டு போயிட்டு போலீஸ்லாம் பிடிக்க போவாங்க. அது கிளைமேக்ஸ் சீன். கிளைமேக்ஸில் வந்து அர்ஜுன் தப்பிச்சு போவார்ல, அந்த சீன். அந்த ஃபைட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். போய் மிஸ் பண்ண பாருங்க. 9th பிளேஸில் இருக்க படம் பார்த்தீங்கன்னா உள்ளே தெளித்தா. கார்த்திக், ரம்பா, கவுண்டமணி, செந்தில், மணிவண்ணன்லாம் நடிச்சிருப்பாங்க. டைரக்ஷன் வந்து சுந்தர் சி. மியூசிக் வந்து சிற்பி. மியூசிக் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். படம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டான காமெடிங்க. காமெடிக்காகவே இந்த படம் வந்து பயங்கர ஹிட் ஆச்சு. இந்த படம் அளவுக்கு காமெடி நான் எந்த படத்துலையும் பார்த்ததில்ல. செம்ம என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை பார்த்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து கார்த்திக்குடைய அப்பா வருவார். அவர் எது எடுத்தாலும் சுட்டுருவேன்னுவார். நான் மிலிட்ரியில் இருந்தேன், நான் இதை பண்ணேன், அதை பண்ணேன்னு பயங்கரமாக பில்டப் கொடுப்பாரு. கிளைமேக்ஸ் சீனில் பார்த்தா அரை டோஸரோடு உட்கார வச்சுருப்பாங்க. அப்போ கவுண்டமணி வந்து சொல்லுவார், அந்த துப்பாக்கி இருக்குப்பா, எடுத்து சுடு அப்படின்னா. இல்லைப்பா, நான் வந்து மிலிட்ரியில் வந்து தோசை, சப்பாத்தி இதை தான் சுட்டுட்டு இருந்தேன் அப்படின்னுவார். உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ஹைலைட்டான காமெடி சீன்லாம் வந்து இல்லவே இல்லைங்க. அதுக்கப்புறம் மணிவண்ணன் வந்து ரொம்ப கஞ்ச பிஸ்டாரி அப்பாவாக இருப்பார். அவரை எப்படி ஏமாற்றி ரொம்ப வந்து பைசாவை பிடுங்குறாங்க. அப்புறம் வந்து கார்த்திக்கும் கவுண்டமணியும் அடிக்கிற லூட்டிக்கு அளவே இல்லைங்க. சான்ஸே இல்லைங்க இந்த இந்த படம் வந்து. இதில் வந்து 8th பிளேஸில் இருக்க படம் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன். இதில் வந்து விஜயகாந்த், சரத்குமார், மன்சூர் அலிகான், ரூபினி எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணது வந்து ஆர்கே செல்வமணி. மியூசிக் வந்து இளையராஜா. படம் மியூசிக் வந்து சூப்பராகவே இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள். அப்புறம் கேப்டன் பிரபாகரன் படம் பார்த்திங்கன்னா ஹைலைட்டான சீன்னா, சரத்குமாரை மன்சூர் அலிகான் கொல்லதுக்காக ஒரு 2 மரத்தை கட்டி வச்சு அப்படி இது போகும். அந்த சீன்லாம் வந்து மிரட்டலாக இருக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெயின் ஃபைட் இருக்கும். அதாவது விஜயகாந்த் வந்து அந்த மன்சூர் அலிகானை பிடிக்கிறதுக்காக வருவார். அப்போ வந்து நீ ஊருக்குள்ளே வரதுக்கு முன்னாலே இந்த ஆஃபீஸரை நான் கொல்லுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலிகான் வந்து ஆள் அனுப்புவார். அப்போ வந்து ட்ரெயினில் ஒரு ஃபைட் நடக்கும். ஒரு அல்டிமேட்டான ஃபைட்னா அதாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டும் சூப்பராக இருக்கும். ஃபைட்டுக்காகவே இந்த படம் பார்க்கலாம். இந்த படம் வீரப்பன் தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். மன்சூர் அலிகான் ஆக்டிங்கெல்லாம் மிரட்டலாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து விஜயகாந்தோடைய 100வது படம். 100வது படம் வந்து நிறைய பெரிய ஹீரோக்கு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் இவருக்கு மட்டும் ஹிட் ஆயிடுச்சு. உண்மையிலேயே சூப்பர் படங்க அது. வாலி, அஜித், சிம்ரன், ஜோதிகா நடித்த படம் வாலி. மியூசிக் பார்த்திங்கன்னா தேவா. டைரக்ஷன் வந்து எஸ்.ஏ. சூர்யா. பாட்டெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க. படத்தை பார்த்திங்கன்னா வாலி வந்து ராமாயணத்தை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். இந்த சுக்கிரீவன், வாலி அந்த கதையை தழுவி எடுத்த படம். தம்பி ஒய்ஃப் மேலே சுக்ரீவன் ஒய்ஃப் மேலே வாலி லவ் பண்ணுவார்ல, ஸோ அந்த கதையை லைட்டாக தழுவி எடுக்கப்பட்ட படம் தான் அது. கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அவர் வந்து கெட்ட அஜித்தை வந்து கண்டுபிடிப்பாங்களா சிம்ரன் அப்படின்றது ரொம்ப
விறுவிறுப்பாக எடுத்திருப்பாங்க கிளைமேக்ஸ் சீனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருப்பார், சூப்பராக மிரட்டியிருப்பார். நீங்கள் வந்து ஒரு இருக்க வாய் பேசவும் காது கேட்காது ஒரு அஜித்துக்கு. அவர் தான் வில்லன். வில்லன் சொல்ல முடியாது, ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே நல்லா த்ரில்லரான ஒரு படங்க. ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். படத்தை மிஸ் பண்ண பாருங்க. 6th பிளேஸில் இருக்க படம் பார்த்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை. விஜய், ஷாலினி, ராதாரவி, சார்லிலாம் நடித்த படம். மியூசிக் வந்து இளையராஜா, டைரக்ஷன் வந்து ஃபாசில். படம் வந்து ஒரு ரொமான்டிக் ஃபிலிம்ங்க. ஒரு அருமையான ரொமான்டிக் ஃபிலிம் வந்து காதலுக்கு மரியாதை. இதில் ஹைலைட்டான சீன்னா அந்த எல்லாருக்கும் சொன்ன மாதிரி அந்த புக் சீன் தான். அந்த புக் சீன் வந்து 2 பேரும் எடுப்பாங்க. அப்படி பார்த்துட்டு அவங்க வைப்பாங்க தெரியுமா? உண்மையிலே ஒரு ரொமான்டிக் சீன்னா அந்த சீன் தாங்க. நெக்ஸ்ட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போவாங்க. அவங்க அப்பா அம்மாக்காக 2 பேரும் பிரியலான்னு முடிவு எடுத்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ் சீன் வந்து 2 பேரும் பேசிட்டு பிரிவாங்க. உண்மையிலே ரொம்ப அழகான சீனுங்க அதெல்லாம். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸும் ரொம்ப அருமையான கிளைமேக்ஸாக இருக்கும். அப்படியே 2 பேர் வீட்டாரும் பேசி அந்த லவ் எப்படி வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒத்துக்கிறாங்கன்றத ரொம்ப அருமையாக எடுத்திருப்பாங்க. பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணாம பாருங்க. அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை. ரஜினி, குஷ்பு, ஆனந்த் பாபு நடித்த படம் வந்து அண்ணாமலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா சுரேஷ் கிருஷ்ணா வந்து டைரக்ஷன், மியூசிக் வந்து தேவா. இந்த படத்தில் நிறைய ஹைலைட்டான சீன் இருக்குது. அதில் முக்கியமான சீன்னா ரஜினி சார் வீடை இடிச்சிருவாங்க. இடித்த உடனே போயிட்டு அவர் வந்து சவால் விடுவார் ஆனந்த் பாபு கிட்ட. உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சீன் வந்து. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த காமெடி சீன், நாசமாக போன்னு தெரியும் அப்படின்னு கவுண்டமணி வந்து ஒரு காமெடி சீன் இருக்கும். குஷ்புக்கு அட்ரஸ் சொல்கிற மாதிரி காமெடிஸ் எல்லாம் நல்லாவே இருக்கும் படத்தில். கிளைமேக்ஸ் ஃபைட்டும் நல்லாயிருக்கும். படம் வந்து அப்படியே போகிறதே தெரியாது. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க ஒரு கிளாஷான படம், பார்க்க வேண்டிய படம். நீங்கள் முடிஞ்சால் பாருங்கள். 4th பிளேஸில் இருக்க படம் பார்த்திங்கன்னா தேவர் மகன். கமலஹாசன், சிவாஜி, கௌதமி, ரேவதி நடித்த படம் தேவர் மகன். மியூசிக் வந்து இளையராஜா. பாட்டெல்லாம் சொல்லவே வேண்டாம், அருமையாக இருக்கும். டைரக்ஷன் வந்து பரதன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரதர்ஸ்குள்ளே நடக்கிற கிளாஷ், அதை வச்சு எடுத்த படம். உண்மையிலே கிளைமேக்ஸ் சீன் வந்து அல்டிமேட்டாக இருக்குங்க. அதுவும் வந்து அந்த நாசரை வெட்டிட்டு கமல்ஹாசன் வந்து புள்ள குட்டிங்கெல்லாம் படிக்க வைங்கடா அப்படின்னு சொல்கிற சீன்லாம் உண்மையிலே அல்டிமேட்டான சீன். அதுவும் அந்த கிளைமேக்ஸ் சீனில் ஒரு கேரக்டர் சேஞ்ச் இருக்கும். இந்த கேரக்டர்லேருந்து அவர் வந்து தேவர் மகன் அந்த மீசையெல்லாம் ஷேவ் பண்ணிட்டு ஒரு சூப்பராக ஒரு கேரக்டரில் வருவார். உண்மையிலே மாசான சீனுங்க அது. உண்மையிலே சிவாஜி கணேசன் அவங்களும் மிரட்டியிருப்பாங்க நடிப்பில். 2 பேரும் செம்ம ஆக்டிங். உண்மையிலே பார்க்க வேண்டிய படங்க. 3rd பிளேஸில் இருக்க படம் பார்த்திங்கன்னா இந்தியன். கமலஹாசன், மனிஷா கொய்ராலா, கவுண்டமணி, சுகன்யா நடித்த படம் இந்தியன். நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து சங்கர், மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். பாட்டெலாம் கேட்க வேணவே வேண்டாம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பாட்டும் நல்லாவே இருக்கும். படமுடைய பிளாட் பார்த்திங்கன்னா லஞ்சத்துக்கு எதிரான ஒரு படம். லஞ்சம் வாங்குறவங்க எல்லாத்தையும் சேனாதிபதி வயசான கமல் வந்து கொள்வார். இப்போ இந்தியன் 2 வேறு வரப்போகுது. படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹைலைட்டான ஒரு விஷயம்னா வறுமக்கலை. வறுமக்கலையை வச்சு இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. வறுமக்கலையை வச்சு சேனாதிபதி அந்த பெரிய கமல் வந்து தாத்தா கமல் வந்து எல்லாத்தையும் கொல்லுவார். அவர் வந்து கொல்றதுக்காக அந்த ஒரு கை அப்படி ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அந்த வறுமக்கலையை வச்சு தாக்குவார்ல, அது உண்மையிலே ஹைலைட்டான சீன். அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் வந்து அவரை பிடிக்கிறதுக்காக போவாங்க. பிடிக்கிறதுக்காக போகும்போது அவர் அந்த சேரில் இருக்க அந்த இதை தள்ளி விட்டுட்டு அந்த போலீஸை வந்து தாக்கிட்டு தப்பிச்சு போவார். உண்மையிலே அந்த சீன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் வந்து சின்ன கமலையே கொல்லுவார் தாத்தா கமல் வந்து. உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த கிளைமேக்ஸ் வந்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் போயிட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். உண்மையிலே கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டுங்க அதெல்லாம். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய படத்தில் இந்தியனும் ஒன்று. கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா இந்த படத்தை 2nd பிளேஸில் இருக்க படம் பார்த்திங்கன்னா பாஷா. ரஜினிகாந்த், நக்மா, ஜனகராஜ், ரகுரன் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. மியூசிக் பார்த்திங்கன்னா தேவா. டைரக்ஷன் வந்து சுரேஷ் கிருஷ்ணா. உண்மையிலே என்னுடைய ஃபேவரட் படம் இது. அதுலேயும் அந்த கிரேட்டர் நாய் வருதில்ல,
அந்த பீரியடில் அந்த நாய் என்ன நாயினே தெரியாது எங்களுக்கெல்லாம். இப்போது கிரேட்டர்லாம் வந்து சர்வசாதாரணமாக பார்க்க முடியுது, அப்போல்லாம் பார்க்க முடியாது. இவ்வளோ பெரிய நாய், என்ன இது நாய் அப்படின்னு அசந்து போய் பார்த்ததுலாம் உண்டு. இந்த படத்தோடைய ஹைலைட் சீன்னா, எனக்கு ரொம்ப ஃபேவரட் சீன்னா அந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டு தாங்க. அப்படியே அவர் வந்து ஆட்டோக்காரனா நடிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க தங்கச்சியை வந்து ஆனந்த்ராஜ் வந்து அடிச்சிடுவார். உடனே கோவப்பட்டு அந்த தம்பியை உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு ஃபைட் இருக்குது தெரியுமா, உண்மையிலே அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஃபைட் நான் பார்த்தே கிடையாது. தமிழ் சினிமாலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு ஃபைட் அதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஹைலைட்டான சீன்னா அவர் பாஷாவாக மாறுறது. அதுக்கப்புறம் ரகுவரனுக்கும் அவருக்கும் நேராக சந்திப்பாங்க பாஷாவாகிட்டு. அப்போது ரகுவரன் அவரை கொள்றதுக்காக கால் வச்சுருப்பார். அப்போ அங்கே பார் கண்ணா அப்படின்னு ரஜினி வந்து அவர் ஒரு ஆள் செட் பண்ணியிருப்பார். உண்மையிலே அதெல்லாம் ஹைலைட்டான சீனு. அப்புறம் நக்மாவை கூப்பிட்டு போகும்போது நக்மாவுடைய அப்பா வந்து அவரே வழி அமுச்சு விடுவார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் தான் பாஷான்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய மாசான சீனெல்லாம் இருக்குது. ஆனால் உண்மையிலே ரகுவரன் ஆக்டிங்கும் சூப்பராக இருக்கும். பார்க்க வேண்டிய படம், மிஸ் பண்ண பாருங்கள். நம்பர் 1ல் இருக்க படம் வந்து படையப்பா. ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், சௌந்தர்யா இவங்கெல்லாம் நடித்த படம் படையப்பா. டைரக்ஷன் வந்து கேஎஸ் ரவிக்குமார், மியூசிக் வந்து ஏஆர் ரகுமான். பாட்டெலாம் வந்து நல்லாவே இருக்கும். இங்கே படையப்பால் ஹைலைட்டான சீன்னா இந்த ஊஞ்சல் சீன் தான். அப்படியே எல்லா சேரையும் எடுத்து வச்சுருவாங்க. அப்படியே அந்த ஊஞ்சல் மேலே போட்டு அந்த ரஜினி சார் உட்கார வைப்பாங்க. செம்ம சீன் அதெல்லாம். அதுக்கப்புறம் அந்த வேலை தூக்கி போட்டு அந்த மாடை அடக்கிற சீனு. அப்படியே மாடு கூட அவருக்கு இருக்க அந்த ஃபைட் சீன்லாம் சூப்பராக இருக்கும் படத்தை. இன்ட்ரோடக்ஷன் சீனே வந்து அருமையாக இருக்கும். அந்த பாம்பை பிடிச்சி எடுத்து முத்தம் கொடுக்குற சீனு. உண்மையிலே ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஃபிலிம். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். இது என்னுடைய டாப் 10 மூவிஸ். இதில் நிறைய பேருக்கு நிறைய மாற்று கருத்து இருக்கலாம். எந்த படத்துக்கு பதிலாக நீங்கள் சொல்கிற படம் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை கமெண்டில் தெரிவிங்க. அதை நான் பார்க்குறேன். நான் ஏதாவது படத்தை மிஸ் பண்ணியிருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள். பாய் பாய்.